ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து திங்கட்கிழமைக்கு மிதுசு ஸ்கூல் போகணும். என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்றுக்கு வீடியோ போடல, முந்தா நேரத்துக்கும் வீடியோ போடல. அதுக்கு ஒரு ஷாப்பிங் இந்த கடைக்கு நாகர்கோயிலில் போனனால அந்த வீடியோ எடுத்து போடலாம். ஷாப்பிங் பண்ண வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சிண்டு ரெண்டரை வீடியோ ஒருத்தனை வீடியோ எடுக்க சொன்னேன்னா பாதி வீடியோவே காணல. அதனால அந்த வீடியோ வரையில பாதி வீடியோ தான் இருக்கு. அந்த வீடியோ சனிக்கிழமைக்கு துணி எடுத்துண்டு ஒரு 10 மணி 7 மணியெல்லாம் வந்தாச்சு. வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணாமல் விட்டனால அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிட்டு. சரி, இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாம்பழம் வாங்கிட்டு வந்து மாம்பழம் அப்படியே இருக்கு, அழுவி தூரதான் போடன்னு போல தோணுது நினைக்கிறேன். இதுக்குன்னா ஏதோ விசேஷ வீடெல்லாம் இருக்கா எப்படின்னு தெரியல. வாயில போமா அழுவி போமான்னு தெரியல. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொன்னா காலிஃப்ளவர் சிக்கன் இருக்கு. அதை வந்து வெட்டி அதே பொரிக்கணும், இல்லது காலிஃப்ளவர் பொரிக்கணும். அவங்க வந்து மீன் தந்தாங்களா, அந்த மீனையும் எனக்கு மீன் குழம்பு வைக்கணும். இது காலிஃப்ளவர் பொரிச்சிட்டு மீன் குழம்பும் சோறும் தான். சுட சுட மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, ஃப்ளவர் பொரிஞ்சுட்டு இருக்கு. அடுத்து சிக்கன் வந்து கொஞ்சோண்டு எடுத்து தடை வச்சிருக்கு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து லஞ்ச் வச்சலாம் ஸ்கூலுக்கு. என்ன சாப்பாடெல்லாம் சொல்லி பார்க்கலாம். சோறு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சிருக்கு, சிக்கனை பொரிச்சு வச்சிருக்கு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் வச்சலாம். மீன் குழம்பு, காலிஃப்ளவர், சோறு, கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சாச்சு. இவ்வளோதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேரையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வரலாம். எப்படியோ 2 பேரையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன்னா நேரத்துக்கு, அதனால் வீட்டில் வந்து சமைக்கல. அதனால் சமையல் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.